நம்ம இன்னைக்கு பாலக்கீரை வச்சு பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கீரை பிடிக்காதவங்க கூட இந்த பருப்பு கூட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 100 கிராம் அளவு துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த பொருட்கள் எல்லாம் முங்குறது அளவுக்கு தண்ணி, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்துடும். அதனால் 1-2 கட் பண்ணி சேர்த்தா போதும், பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ பருப்பு வேகிறதுக்குள்ளே கீரையை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் நெய், இது ரெண்டும் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா பொரிய வச்சுக்கோங்க. கூடவே 2-3 வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்க்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கீரை பிடிக்காதவங்க, கீரை சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த மெத்தடில் செய்யும்போது கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரைகள் சேர்த்துக்கோங்க. பாலக்கீரையில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. ஸோ இது வாரத்தில் ஒரு டைமாவது நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த கீரையை வேக வச்சுக்கோங்க. கீரையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இது போல் கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, தானாகவே கீரையிலேருந்து தண்ணி வடிஞ்சு வரும். ஸோ அந்த தண்ணியிலேயே கீரை நல்லா குக் ஆயிரும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இடையில மட்டும் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் தண்ணியும் சேர்க்கலை. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி சேர்க்காமையே கீரை எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த தண்ணியிலேயே இந்த கீரை நல்லா வெந்துடும். இப்போ மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு கீரை முழுமையாக வேகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ கீரையோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது முழுமையாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். கீரையை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது நல்லா வெந்திருந்துச்சுன்னா இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கோங்க. ஆரம்பத்திலே நம்ம பருப்பு, வெங்காயம், தக்காளிலாம் வேக வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பருப்பு வேக வைக்கலையே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். அந்த உப்பு உங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் உப்பு சேர்க்க வேண்டாம். உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. கீரை கெட்டியாக இருக்கணும்னா நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். பருப்பும் நம்ம தனியாக வேக வச்சுருக்கோம், அதே மாதிரி கீரையும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இது ரொம்ப நேரத்துக்கு வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் எல்லா விதமான சாதத்து கூடையும் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னுமே சுவையை அதிகமாக காமிக்கும். ஸோ உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான பாலக்கீரை பருப்பு கூட்டு சூப்பராக தயாராகிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலக்கீரை பருப்பு கூட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.